ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய சில குறிப்புகளை நாம் பார்ப்போம். மாயக்காரரை போல, மாயமாலம், நடிப்பு, பிறர் காண வேண்டும் என்பதற்காக தோற்றத்தின்படி ஜெபிக்கிற நிலைமை, இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் உண்மை உள்ளதாக இருக்கணும். தேவன் விரும்புகிறார் இருதயத்தை பார்க்கிற பிதா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நடிப்பு வாழ்க்கையிலிருந்து நிஜ வாழ்க்கைக்குள் நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அதிலே பிரியப்படுவார். எனவே மாயம் பண்ணுதல், நடிப்பு இராதபடி நிஜமானதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். எனவே இவைகளில் நாம் இருப்போம் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது உலகம், மற்றவர்களுக்கு தக்க தன்னை மாற்றிக்கொள்கிறது. மக்களை எப்படி கவர் பண்ணுறது, மக்களை எப்படி பிரியப்படுத்துறது என்பதைத்தான் உலகம் செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவ பிரியராக இருப்பதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நடிப்பிலிருந்து நிஜத்திற்குள் வர வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். அதிக வசனிப்பு, வீண் வார்த்தைகளை அளப்புதல், இதில் 2 காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. வீண் வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும், அதிக வசனிப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும். வீண் வார்த்தைகள் என்பது தேவையில்லாத வார்த்தைகள். இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லியிருக்க அவசியமில்லை, அப்படிப்பட்டவைகளை பயன்படுத்துவது. நாம் பேசுகிற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அனுதினமும் அவைகளை நாம் சோதித்து பரிசோதித்து பார்க்கும்போது அதில் தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே தேவையில்லாத வார்த்தைகள் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதிக வசனிப்புகள், ஏதோ நிறைய சொல்லிட்டா ஆண்டவர் கேட்பார் என்று நாம் நினைக்கக்கூடாது. எலியாவின் ஜெபம் மிக சுருக்கமாக இருந்தது. நீர் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணி முடித்த போது வானத்தில் இந்த அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. எனவே நம்முடைய ஜெபங்கள் அதிக வசனிப்புகள் இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக நாம் தேவனிடத்திலே சொல்லி பழக வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அலப்பிக் கொண்டு இருப்பதிலே நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதையாவது நிறைய மனசில் வந்ததெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இன்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ஆகாரம் தேவை என்று தாய்க்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பசிக்குதுன்னா போதும், உடனே வேண்டிய எல்லா ஆகாரம் வந்துவிடும். இதே போலத்தான் நம்முடைய பரமபிதா நமக்கு என்ன தேவை, என்னெல்லாம் தேவை, எப்பொழுது தேவை, எப்பொழுதெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா இருக்கிறார். அதிக வசனிப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று, சம்பாத்தியத்தில் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அப்ப இந்த ஜெபத்துல பெருமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். பெருமை பேசுகிறதா இருக்கணும். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம சொன்னாலும் தெரியும், சொல்லாட்டாலும் தெரியும். இந்த பெருமைகள் மாற வேண்டும்.
பெருமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அவைகள் நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடாது. நம்மை பற்றியே ஒன்றும் தெரியாத ஒரு நபருக்கு சொல்லுவது போல் நாம் ஜெபத்தில் இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிந்தவரிடத்தில் தான் நாம் வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாத நபருக்கு சொல்லும்போது தான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்ல வேண்டும். சில காரியங்களை நம்மை பற்றி நாம் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது. பிறர் ஒருவேளை நம்மை அறிமுகப்படுத்தி வைக்கலாம், இல்லை என்றால் நாமே நம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்தலாம். அறிமுகம் என்பது வேற. ஆனால் இங்கே பெருமையான ஜெபங்கள், தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். பெருமையான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அனைத்து பெருமைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அவைகளிலே பெருமைகள் இருக்கிறதா, நம்மை அறியாமலே பெருமைகள் அவைகளிலே இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்த்து அவைகளை சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். ஜெப நேரங்களிலே மனஸ்தாபங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பிறர் மேலே நமக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கும். சிலர் நம்மை வருத்தப்படுத்தியிருப்பார்கள், செயல்களால் வருத்தப்படுத்தியிருப்பார்கள், பேச்சினால் வருத்தப்படுத்தியிருப்பார்கள், அவருடைய காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்தியிருக்கலாம். அந்த மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்தில் இராதபடி அந்த மனஸ்தாபத்தை நாம் விட்டுவிட வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், மற்றவர்கள் மேல ஏதாவது குறை நமக்கு இருக்கும் என்றால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். யார் மேலேயாவது மனஸ்தாபங்கள் இருக்கும் என்றால், குறை இருக்கும் தெரிஞ்சா நம்ம உடனே நினைக்கணும், ஏன் குறைகளை பரலோகத்தில் இருக்கிற பிதா மன்னிக்கிறார், நானும் அவர்களுடைய குறைகளை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. எனவே ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து தேவன்கிட்ட கொண்டு போய் சொல்லாதபடி அந்த குறைகளை உடனே மன்னிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுது. மன்னிக்காத வரைக்கும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்போ மன்னிக்க மனசு வரும்? பரமபிதா என் தப்பிதங்களை மன்னிக்கிறார், பரமபிதா என் குறைகளை மன்னிக்கிறார், ஸ்தோத்திரம், என் கடன்களை மன்னிக்கிறார், கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல என்றெல்லாம் வேதத்திலே வசனம் இருக்கிறது. இப்போ மன்னிக்கப்படுகிற நான், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நான், தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நான், மற்றவர்களுடைய குறைகளையும் நான் மன்னிக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த மன்னிப்பை பெற்ற இருதயத்தோடு தான் நாம் ஜபிக்க வேண்டுமே தவிர மனஸ்தாபங்களோடு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. காயினை உன் முகம் எரிச்சலாக இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மனஸ்தாபங்கள்லாம் உடனே மன்னிச்சு சரிப்படுத்தி கொள்ளுகிற தேவ சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய குணங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மோசேயின் சரீரத்திற்கு அங்கே ஒரு போராட்டம் வருது. மிகாவேல் வந்து நிற்கிறார். அப்போ சொல்றாரு, அவனை குற்றப்படுத்தாம கர்த்தர் கடிந்து கொள்வாராகன்னு சொன்னார். அப்போ நம்ம ஜபங்களில் பிசாசை குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த பிசாசு இப்படி பண்ணிட்டான், இந்த சாத்தான் அப்படி பிசாசை குற்றப்படுத்துகிறதாக நம்முடைய ஜப நேரங்கள் இருக்கக்கூடாது. பழி சுமத்தி கொண்டே இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். நான் புசித்தேன் என்றார். இங்க யாரை தான் குற்றப்படுத்துறாங்க? பிசாஸ். ஒரு ஆலயத்தில் பிசாஸ் வெளியே நின்று அழுதுகிட்டே இருந்தானா, பாஸ்ட் வெளியில் போகும்போது கேட்டாராம், என்னப்பா அழுதுகிட்டே இருக்கிறான்? உங்கள் சர்ச்சுக்கு வர்றவெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு என்னையே குற்றப்படுத்திட்டு போகிறேன், எல்லாரும் என் மேலே பழியை போட்டு போயிடறான், இந்த பிசாசு தான் இப்படி பண்ணுதுன்னு, அதனால தான் எனக்கு வேதனை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கேன்.
ஒன்று பிசாசு அழுதுட்டு இருந்தான். அதனால் எல்லாத்தையும் பழிய பூரா அவனை மேலே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய குறைகளை நாம் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும்போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதை விட்டுட்டு சாத்தானை குற்றப்படுத்திக்கிட்டு பழி அவன் மேலே போட்டுக்கொண்டே நம்ம செய்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு நம்ம வாழ்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. விரும்புறீங்களா? அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். சரி, இவன் சொல்லுகிறான், அந்த பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களைப் போலெல்லாம் அல்ல. தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு, தன்னைத்தான் புகழ்வது புகழ்ச்சி அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிற நிலைக்கு தான் நம்ம வரணுமே தவிர, நானே ஆண்டவரே நான் காலையில எல்லாம் எழுந்தேன், நான் உமக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் என்கிற அடிப்படையில் அல்ல. நம் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே புகழ்கிறதாக நம்முடைய ஜெப நேரங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்மை மனத்தாழ்மையோடு நடக்க பழகினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடக்க வேண்டும். நம்மையே புகழ்ந்து கொண்டு இருக்கிற புகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. நம்மை புகழ்கிற நேரமாக இருக்கக்கூடாது. ஜெப நேரங்கள் அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஜெபங்களில் எவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பற்றியே பெருசாக பேசி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இங்கே மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீர் யாரையாவது அனுப்பும், உமக்கு சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும். தேவனுக்கே ஆலோசனை கொடுக்குற ஆளாக மாறிட்டாங்க. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆனால் இங்கே பாருங்கள், அவருக்கே ஆலோசனை கொடுக்காங்க. நீர் யாரையாவது அனுப்பும், இந்த அவங்களை அனுப்பும், இவங்களை அனுப்பும். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறதாக நம்முடைய ஜெப நேரங்கள் இருக்கக்கூடாது. அவைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவைகள் ஜெபத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய காரியம். அதனால் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் உட்கார்ந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் உமக்கு இந்த காரியத்தில் இப்படி செய்யும் ஆண்டவரே, நம்ம விண்ணப்பம் என்ன ஜெபிக்க வருகிறோம் அதை சரியாக கேட்டு பழகணுமே தவிர, தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைக்காரர்கள் அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். தேவனுக்கு சாக்கு போக்கு சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஜெபங்களிலே நாமும் பேசுகிறோம், தேவனும் பேசுகிறார். டூ வே கம்யூனிகேஷன். ஜெபம் என்பது இருபுறத்திலும் உள்ள தொடர்பு. நாம் தேவனோடு கம்யூனிகேட் பண்ணுகிறோம், அவர் நம்மோடு இடைபடுகிறார். அவர் பேசும்போது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது கீழ்ப்படியணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற இடத்திற்கு நாம் உடனே செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் மாம்சத்தோடு யோசனை பண்ணாமல், நான் மனசோடு யோசனை பண்ணாமல், இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணலை, கர்த்தர் சொன்னார் நீ கேட்குற. ஆண்டவர் இன்றைக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவார். கர்த்தர் சொல்வதை செய்வதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படியணும். ஜெபத்தில் கர்த்தர் பேசும்போது உடனே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். மற்றவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபங்களில் பிறரை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது. ஜெப நேரங்களில் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தேவன் செய்தவைகள் எவைகள் என்பதை நாம் உணர்ந்து அவைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருக்கிற பழக்கம் இருக்கும், ஆனால் நன்றி சொல்கிற பழக்கம் குறைவு. அதில் அதிகமாக நன்றி சொல்கிற பழக்கமும் நமக்கு வரணும். ஒருத்தங்க ஒரு காரியம் செஞ்சால் நன்றி சொல்கிறோம், தேங்க்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்கும் அது ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கிறோம் என்றால் அதற்கு நாமும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நன்றி உள்ளவர்களாய் இருப்பதற்கு அடையாளம்தான் மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறது. இதே போலத்தான் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வேண்டுமே தவிர ஜெப நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை புகழ வேண்டாம், பாராட்ட வேண்டாம்.
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். ஜெப நேரங்களிலே முகவாடல் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரம், ரிஃப்ரெஷ் பண்ணி வரணும். ஒரு மாதிரி எப்படி இருக்கீங்க, அது நான் உபவாச ஜெபத்துக்கு போகிறேன், உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வர்றேன். ஆமாம், நீங்கள் போயிட்டு வர்றதை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப முகவாடலாக இருக்கீங்க. வாடி போய் சோர்ந்து போய் நம்முடைய உபவாசம் தேவனுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம யாருக்கு முன்பாக ஜெபிக்க வருகிறோம்? தேவனுக்கு முன்பாக தான் ஜெபிக்க வர்றோம், மனுஷங்களுக்கு முன்பாக அல்ல. எனவே மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம முகவாடலாக காண்பிக்க வேண்டாம். மனுஷங்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க நம்ம துக்க முகத்தை பார்க்கறதுனால ஏதாவது நல்லது நடக்க போகுதா? இல்லை. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தலாம். சிறுமைப்படுத்த தொடங்கின நாள் முதற்கொண்டே உன் வேண்டுதல், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. தூதனை கர்த்தர் அனுப்பிட்டார். எனவே மனுஷனுக்கு முன்பாக முகவாடலாய் வெறுமையா அப்படி இராதபடி மனுஷங்களுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்க பழகணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முகவாடல் தவிர்க்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கா 18:11 வாசிக்கும் போது, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர். ஏற்கனவே கேட்ட பகுதி தான். சுய நீதியையே வெளிப்படுத்துகிறான், தன்னையே நீதிமானாக்குகிறான். உங்களை என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் ரொம்ப சரி, நான் ரொம்ப சரி, நான் ரொம்ப சரிங்கிறத நம்மை அறியாமலே நாம் சொல்லுவோம். ஏனென்றால் யாராவது ஒருவர் நம்மை சரியில்லை என்று சொன்னால் உடனே நமக்குள் இருந்து சுயம் எழும்பும். சுயம் எழும்பி சுய நீதியை நாம் பேசுவோம். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னையும் ரட்சி, எங்களை ரட்சித்துக்கொள், இதெல்லாம் வந்தது. ஸ்தோத்திரம். அவருக்கு உடனே சுயம் அங்கே இல்லை. சுயம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடனே சிலுவையிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் பிரயாசப்பட்டே அப்படின்னு வரும். ஆனால் அது வரலை. ஸ்தோத்திரம். நமக்குள்ள சுயங்கள் எழும்பக்கூடாது. சுய நீதியை வெளிப்படுத்தும் இடமல்ல, தேவ நீதியிலே வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பது தான் ஜெபம். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட, எனக்கு கூட ஏதாவது சொன்னால், இல்லை நான் ரைட்டுங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு 10 குறிப்பாவது சொல்லி தெளிவுபடுத்தணும்னு தோணும். எல்லாருக்கும் அது தோணும். ஏன்னா இல்லாததை சொல்லும்போது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மேலே ஏதாவது இல்லாததை சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதை ஏதாவது எத்தனை பேர் செய்கிறோம்? இந்த அளவுக்கு முதிர்ச்சி நமக்குள்ளே வந்திருக்குதா? ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தோணும்னா, பரலோகத்தில் பலன் இருக்கோ இல்லையோ, இப்போ நான் ரைட்டுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இப்போ ரைட்டுன்னு சொல்லாமல் ஃபோனை வைக்க மாட்டேன். திரும்ப திரும்ப ஃபோனை, இல்லைன்னா போய் சந்தித்தாவது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நான் ரொம்ப ரைட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் சுயநீதியை நீ பேச வேண்டாம், நம்முடைய தேவன் நீதியை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். இந்த சத்தியத்தின் முதிர்ச்சியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எனவே ஜெபங்களில் தவிர்க்கப்பட வேண்டியவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம ஜெப வாழ்க்கையில் இராதபடி தேவன் விரும்புகிற ஜெபம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நம்ம கஷ்டம் வந்தால் நம்ம ஜெபம் பண்ணணுமா? நெருக்கம் வந்தால் ஜெபம் பண்ணணுமா? எனக்கெல்லாம் சில காரியங்கள் ஏதாவது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னா உடனே 2-3 நாள் ஸ்பெஷல் ப்ரேயர் ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளெல்லாம் போய் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட ஆரம்பித்தா பழைய அந்த சிந்தெல்லாம் மாறி புது நபராக கர்த்தர் மாற்றிடுறார். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். யாரோ ஜெபிக்கட்டும், எனக்கு என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணணுமா? யாரு? துன்பப்படுகிறவங்க ஜெபம் பண்ணணும். நம்ம துன்பப்பட்டா நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். பிறர் ஜெபிக்கட்டும், பாஸ்டர் ஜெபிக்கட்டும், சபை ஜெபிக்கட்டும், பெற்றோர் ஜெபிக்கட்டும், மற்றவர்கள் ஜெபிக்கட்டும் என்று போகாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபங்களில் தவிர்க்கப்பட வேண்டியது, யாரோ ஜெபிக்கட்டும் என்று சும்மா இருந்து விடக்கூடாது. நான் தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம அரியரை நம்ம தான் கிளியர் பண்ணணும். நமக்காக இன்னொருவர் சாப்பிட முடியுமா? நம்ம தான் சாப்பிட்றோம். வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்காக தாய் சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தான் சாப்பிடணும். ஐயோ அது இப்போந்தான் பிறந்துச்சு, அதுக்காகவும் அம்மா சாப்பிட முடியாது, அதுக்காக டாக்டர் சாப்பிட முடியாது, அதுக்காக அந்த குழந்தை தான் சாப்பிடணும். அது உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அதுதான் சாப்பிடணும். இதே போல தான் நமக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் அழாதீங்க, எனக்காக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்க, ஜெபிங்க. உங்களுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக நான் தான் ஜெபிக்கணும். அப்போ அந்த பொறுப்பை உணரும் போது நம்ம ஜெபிக்கிறவங்களாக மாறிடுறோம். பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பிறர் ஜெபிக்கட்டும் என்று நாம் சும்மா இருக்கக்கூடாது, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளில் போய் சாஞ்சிடக்கூடாது, கவர்ச்சியான திட்டங்களில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த உறவு சரியாக இருக்கணும். அந்த காலம்லாம் நிறைய அட்ராக்ஷன் நிறைய போகுது. பிசாசு எப்படி முதல் தந்திரம் என்ன பயன்படுத்தினானோ, எங்கே கவர்ச்சி இருக்குன்னு பார்த்து ஏவாளை கவிழ்த்தானோ அதே மெத்தடை தான் இப்பவும் வச்சுருக்கிறான். இப்பவும் யாரை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், ஒரு வாலிபனை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், வாலிப பிள்ளை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், ஆண்களை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், பெண்களை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், இதான் சாத்தானுடைய திட்டம். கவர்ச்சிகளான காரியங்களில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஆவிக்குரிய கவர்ச்சிகளை பிசாசு கொண்டு வருகிறான். இவைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி இதெல்லாம் தவிர்க்கப்படணும். நம்ம உண்மையாக ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெப வாழ்க்கை, அவைகளில் நாம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26:40-41 வாசிக்கும் போது, பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஜெப நேரத்தை அசட்டை செய்யக்கூடாது. ஜெபத்தில் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. இயேசு நடத்தின இரவு ஜெபத்தில் புதுசாக விசுவாசிகள் அங்கே கிடையாது. இயேசு நடத்தின இரவு ஜெபத்தில் 12 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் பரிசுத்தாய் பெறல. நான் அதனால் திருப்தி அடைஞ்சிக்கிறேன். இயேசு நடத்தின ஜெபத்திலே தூங்குனாங்க, நம்ம நடத்துகிற ஜெபத்தில் 1 2 அப்படி வெட்டினா என்ன பெருசாக தெரியலன்னு நினச்சிக்கணும். ஆனாலும் ஜெபத்தை அசட்டை செய்யக்கூடாது. ஜெப நேரத்தை என்ன செய்யக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நல்லா தூங்கும்போது ஆண்டவர் என்னோடு நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். நேற்று மத்தியானம் கூட ஒரு பெரிய வெளிச்சம், அப்படியே ஐயோ அந்த வெளிச்சம் உதிச்சிச்சுன்னா ஆளுக்கு ஒரு திருச்சியே மாறிடும். புது அனுபவம் அது. இப்படி நிறையா அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். தூக்கத்துலேயும் கொடுப்ப. உடனே எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது நான் இப்போ தான் தூங்கினேன், அலைஞ்சிட்டு தூங்கினேன். ஆண்டவர் இடைப்பட்டார்னா எங்கேயோ விஷயம் இருக்குது, பரலோகம் செயல்படுதுன்னு அர்த்தம். பரலோகம் செயல்படும் போது அதோட இணைஞ்சிக்கிடணும். ஆமென். பரலோகம் செயல்பட்டு போட்டுன்னு நினச்சிடக்கூடாது, உடனே இணைஞ்சிடணும். அதனால ஜெபத்தை அசட்டை செய்யக்கூடாது. இரவு ஜெபம் கிடையாது, அதிகாலை ஜெபம் கிடையாது, பகல் ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அதனால் அவங்கள குற்றப்படுத்த முடியாது, உணர்த்துறோம். ஒரு போதகருடைய கடமை ஜனங்களை உணர்த்துவது. ஸ்தோத்திரம். ஜனங்களை ஜெபிக்க என்கரேஜ் பண்ணுறது, அவங்கள குற்றப்படுத்தாமல் அவங்கள தூக்கி விடுற வேலை தான் சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம யாரையும் எதிர்மறையாக பேசவே கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தி அவங்கள தூக்கி கொண்டு வர்ற வேலையை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்மறையாக எடுத்த உடனே எதிர்மறையாக குற்றப்படுத்தி அவங்க இருதயத்தை சுக்கா நொறுக்கி அதெல்லாம் நிறுத்திட்டு காயம் கட்டுகிற வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தூக்கி நிறுத்துகிற வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாகனங்களை சுய வாகனத்தில் ஏற்றி பாதுகாப்பான இடத்துல கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும், பணத்தை செலவு பண்ணுற இடத்துல தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவனுக்கு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் தான் உட்கார்ந்துருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கறதுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கிறார், எண்ணெயை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சுய வாகனத்தை கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்பெண்ட் பண்ண மணி, பணத்தை கொடுத்துருக்கிறார். என்னெல்லாம் கொடுக்க வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? கேரிங் ஹார்ட், பராமரிக்கிற இருதயத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்து சொல்றார், இனியும் செலவாச்சுன்னா வரும்போது தருவேன். சோத்திரம். நமக்குள்ள இருக்க வேண்டிய இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். திராட்சை ரசம், எண்ணெய் எல்லாம் பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ள ஆட்களை கொண்டு வரும்போது அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. ஏன் ஆலயத்துக்குள்ளே வரும்போது இங்கே ஆராதனையில் பாடினதே பாடுவோம், ஆழமாக பாடுவோம், கர்த்தர் எல்லாரையும் தொடணும்னு பாடுவோம்.
ஆராதனையில் சிலர் ஒரு பாட்டிலே நேரம் போயிடுது. ஏன்னா கடைசி நபர் வரைக்கும் தொடப்படணும். அப்போ அந்த கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த திராட்சரசமும் அந்த எண்ணெயும் ஜனங்களுக்குள்ளே இறங்க இறங்க சாத்தான் காயப்படுத்தியாக்கும் ஆட்களை சிலர் அனுப்பியிருப்பான். இயேசு குணமாக்கி அனுப்புவார். சத்ரு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், இயேசு ஆலயத்திற்குள்ள குணமாக்குகிறார். ஆராதனை நேரத்தில் குணமாக்குகிறார். வசனத்தை கேட்கும்போது குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. டிவைன் ஹீலிங் அங்கே நடக்குது. ஒரு தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுது. பிரசங்கம் கேட்கும் போதே அந்த அற்புத வல்லமை வெளிப்படுது. அப்படிப்பட்ட கிருபை அங்கே வெளிப்படுது. இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த வாகனம் எல்லாம் 108. அடுத்தபடியாக ஸ்பெண்ட் பண்ணுற மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட மணி பர்ஸ் ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. பிசினியாக இருப்பாங்க. கை மட்டும் பைக்குள்ளே போகும். வெளியே மோசை கையெடுத்த மாதிரி தான் இருக்கும். மோசை கையெடுத்த போது பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் இருந்தது. திரும்ப காணிக்க பை போனதுக்கப்புறம் திரும்ப எடுத்தால் நார்மலாக மாறிடும். அப்படின்னா என்னென்னா அந்த நேரம் மனசு வராது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கே காயப்பட்டு ஜனங்கள் கிடக்கிறாங்களோ தேவராஜ்யத்தில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. தவிர்க்கப்பட வேண்டியது என்ன? ஜெப நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சங்கீதம் 26:4 வாசிக்கும் போது, வீணரோடே நான் உட்காரவில்லை, வீணரோடு உட்கார்ந்திருக்க மாட்டேன், வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, வஞ்சனை பண்ணுகிற இடத்தில் நான் சேர மாட்டேன், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். ஜெபத்துல என்னெல்லாம் அவாய்ட் பண்ணப்படணும்? பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். அப்ப நம்ம பர்ஸ் யாரோடு பழகுறோம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ரொம்ப முக்கியம். பரியாசக்காரர், துன்மார்க்கர் இந்த மாதிரி வட்டத்தில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜெப நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது வீணர்களோட. அல்லேலூயா. சில ஜெபத்துக்குன்னு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம்னா ஜெபந்தான். பெரியாள் சின்னாள் அங்கே கிடையாது. எல்லா தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுகிற பழக்கம் நம்மிலே வளருவதாக. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் நம்ம சிந்தனை ஆட்கொண்டு அவன் பாதைக்கு கூட்டு போயிடுவான். எச்சரிக்கை. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை உலகத்தில் போய் தகவல் தொடர்பு சாதனங்கள் சுற்றி 4 ஃபோனை வச்சுட்டு ஜபத்துக்கு உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஃபோனு, டேடி ஃபோனு, மம்மி ஃபோனு, வீட்டுக்குன்னு ஒரு ஃபோனு, பிள்ளைகள் எல்லாம் சுற்றி குடும்ப ஜபத்தில் இவ்வளவும் இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்களை ஜபத்தில் நாம் வைக்கக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு இவைகளை எல்லாம் சரிப்படுத்தி நம்முடைய ஜப வாழ்க்கையில் இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கர்த்தர் கிருபை தருவாராக. ஜபங்களில் தவிர்க்கப்பட வேண்டியவைகளை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களிலே நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதை குறித்த ஒரு அறிவை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி இவைகளை தவிர்த்து உங்களுடைய ஜப நேரங்கள் இன்னும் தரமுள்ளதாக இருப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.